ஹாய். ஹாய். அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து கால் முடியல. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்லாப்பியாக உட்காந்துருக்காங்க. பட் 3 எபிசோட 30 நிமிஷத்துலலாம் பேசின எங்கள ஒரு எபிசோடு 30 நிமிஷத்துக்கு கதை ஓட போகிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப என்ன சொல்கிறது, ரத்த கண்ணீர் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த எபிசோட் முழுக்க 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 ஒரு ரொம்ப அப்பட்டமாக ஒரு ஸ்கிரிப்டட், ரொம்ப அப்பட்டமாக இவங்களெல்லாம் வச்சுக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்பட்டமாக இப்படி தான் நான் பண்ணுவேன், அதை உன்கிட்ட காமிச்சிட்டு உன்கிட்ட வந்து ஒழுங்கு காட்டி நான் வந்து இதை பண்ணுவேன்னு சொல்லி காட்டும்போது எவ்வளோ வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இந்த ஷோ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இன்னைக்கு எபிசோட் பயங்கரமாக அதை கொடுத்துச்சு. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இருந்தாலும் இவ்வளோ தரம் தாழ்ந்து போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நிறைய இந்த ஷோவில் ஜட்ஜஸை வந்து நம்ம வந்து கழுவி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் அப்படியே பொங்கிட்டு வந்தாங்க. அதே ஆரிக்காக நம்ம எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். நாங்கள் எவ்வளோ சேனல்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது இந்த சேனல் கிடையாது, அப்போ வேறு ஒன்று வச்சுருந்தோம். அதில் நாங்கள் பேசியிருக்கோம். அவர் எங்களுக்காக வந்து அவரே வந்துட்டு நீங்கள் எனக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு தேங்க் பண்ணியிருக்காரு. நாங்கள் அவ்வளோ ஒரு வெறியாக இருந்த அந்த மாதிரி ஒரு ஃபேனாக, அப்படி ஒரு மனுஷனாக இருக்கார் இவரை மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தால் இந்த மாதிரி ஒரு மனுஷனாக வாழணும் அப்படிலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மனுஷன் இவ்வளோ கீழே போய் ஒரு ப்ரோக்ராம், அது கூட நாங்கள் மென்ஷன் பண்ணல. அவர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் அவரை வந்து அந்த மாதிரி பேச சொல்லி கொண்டு வந்தால் கூட நான் பேச மாட்டேன்னு ஒருத்தவங்க நின்னாங்கன்னா அது கெத்து இல்லையா? அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு என்னவோ நான் எனக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க மாதிரி நாங்கள் சும்மா வந்து நாங்கள் இப்படிலாம் பண்ணுவோம், நாங்கள் அப்படிலாம் பண்ணுவோம், நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் தண்டம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்ததுன்னா எங்களுக்கு புச்சிதுன்னா புச்சிதுன்னு சொல்லுவோம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லுவோம். புரியாதெல்லாம் புச்சிதுன்னெலாம் எங்களால் சொல்ல முடியாதுங்க, உங்களோட பாஷையிலே சொல்லிக்கிறேன். அதாவது மற்ற டைட்டில் வின்னர்ஸ் மாதிரி நாங்கள் ஆரியை பார்த்தது கிடையாது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங்காகவே ஒரு பயங்கரமான சாய்ஸஸ் எடுக்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரொம்ப நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து அவரை இது பண்ணும்போது இன்னும் ஒரு விஷயத்தையும் இதில் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஜீல போனேன், அதுக்கப்புறமா வந்துட்டு கலைஞர் டிவிக்கு போனேன். அதே டைமில் தான் நான் வந்து நீயா நானாக்கு போனேன். இந்த பொண்ணு இருக்கே, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா கோபிநாத் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அவர் ஆவுடையப்பன் கூட ஃபோட்டோ எடுக்கவும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஆனால் வந்து இவளே அங்கே போய் நின்று அவர் ஆரி கூட அவர் தனியாக வந்து அவர் கூட செல்ஃபி எடுத்து அவர் வாங்கி எடுத்தார் அந்த செல்ஃபியை கூட. புரியுதுங்களா? அந்த மாதிரி அவ்வளோ தூரம் அவள் லைக் பண்ண ஒரு பர்சன். அவர் தப்பு பண்ணும்போது கேட்க தாங்க செய்வோம். இது அர்ச்சனா அவ்வளோ எங்களுக்கு அர்ச்சனாவை பிடிச்சிருந்தது, அர்ச்சனா தப்பு பண்ணாங்க, கேட்ட தான் செய்தோம். அதே மாதிரி ஜாக்கலினுக்காக இவள் அழுதுலாம் வீடியோ போட்டா. அவங்களே வந்துட்டு பார்வதிக்கு உட்காந்து ஒரு வீடியோவை போட்டாங்க, நாங்கள் அவங்கள எதிர்த்து தான் பேசணும். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் தப்புனா தப்புங்க, ரைட்னா ரைட்டு. எங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒருத்தவங்கன்றதுக்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஊஜா தூக்க மாட்டோங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நிறைய இந்த கேசஸ் பற்றிலாம் வரேன். அதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுக்குறீங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து 2 பேரை ரெட் கார்டு கொடுத்தீங்க. இன்னுமே அங்கே தண்டகர்மாந்திரமாக கேரக்டர்ஸ் இருக்காங்கன்றப்போ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவங்க 2 பேரும் அனுப்புனதுக்கான காரணமும் நீங்கள் சொன்னது சரியா இல்லை. அதை நீங்கள் பண்ணது அப்பட்டமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இவங்க பேமெண்ட் சரியா கொடுக்கலன்றதுனால பண்ணீங்களோ, இல்லை இவங்க எல்லாரும் வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லைன்றதை கூட விடுங்க, ஏன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க கூட இவங்க முதலே தூக்கியிருக்காங்க. இவங்களை நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸும் காமிச்சு எங்ககிட்ட காமிச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்றது எல்லாத்தையும் காமிச்சிட்டு கடைசியாக வந்துட்டு இல்லை இங்கே ஸ்க்ரீன் ஸ்பேஸே இல்லாதவங்க கூட நான் உள்ளே வச்சிருப்பேன், ஆனால் நான் இவங்களெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு காமிச்சு நான் வெளில எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அப்பட்டமா உங்களை நீங்களே வெளிப்படுத்திக்கிறீங்க. ஆமா, யூ ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் வருவோம் நம்ம ஒன்னொன்னா. ஸோ இன்னைக்கு கேஸ்ல வந்து சம்யுக்தா வர்சஸ் முனியம்மா. அதில் வந்து கேஸ் வந்து என்னதுன்னா, ரிவ்யூவர்ஸ்க்கு வந்து கட்ஸ் இல்லை இந்த ஷோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வர்சஸ் கட்ஸ் இருக்குது அப்படின்றது. இதுக்கு ஜட்ஜு வந்து ஆஷா. இதில் 2 பேருக்குமே செம்மையான பாயிண்ட்ஸ் இருந்துச்சு பேசுறதுக்கு. முனியம்மாவும் சரி சம்யுக்தாவும் சரி 2 பேருமே அதை யூஸ் பண்ணிக்கல. இப்போ வந்து சம்யுக்தா வந்து சொல்லியிருக்கலாம், இப்போ ரவீந்திரன் வந்தார், அதை டார்வின் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் பை த வே டார்வின் வந்து எங்களுக்கு போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். டார்வின் அண்ட் வெங்கடேஷன் அவர் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவர் மாதிரி தான் இருந்தது. இவங்க 2 பேருமே எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அவர் மென்ஷன் வேறு பண்ணியிருந்தாரு, கரிஷ்மா தப்பான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணார். நாங்கள் மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். அவர் தான் அதில் வந்து சொன்னார், ஏன்னா எங்களோட மைண்டு வேவ் லெங்க்த்துக்கு அவர் தான் கரெக்டாக அங்கே வந்து பிரதிபலிச்சார். ஸோ நம்ம அதை இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லும்போது அப்போ நம்ம நியாயமாக தான் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு அவருக்காகன்னு நாங்கள் பேச வரல, பொதுவாக நாங்கள் வந்து எதுவுமே நியாயமாக தான் பேசுவோம்.
அதில் தண்டமாக இருக்கிற தடீஸ்வரன்றவர் எதுக்கு இருக்கிறாருன்னே தெரில. அவர் எதுக்குமே அவர் பேசவும் தெரில, அவருக்கு ஒழுங்காக எதுவுமே எந்த ஒரு பாயிண்ட்ஸையும் வெளிப்படுத்த தெரில. முனியம்மான்றவங்க சும்மா நீங்கள் நல்லா தெரியுது முனியம்மாவை பூஸ்ட் பண்ணி பிடிச்சி கதவை திறந்து வெளியே நான் என்ன சொல்கிறேன், அவங்க செலிபிரிட்டி லிஸ்ட்லேயே நீங்கள் அவங்கள உள்ள அதை தான் நானும் சொல்கிறேன். சரி, இந்த கேஸ்க்கு வரலாம். இங்கே சம்யுக்தா வந்து இந்த மாதிரி ரவீந்திரன்ற ஒரு இவர் தான் ரிவ்யூவர் தான் உள்ளே வந்தார், 2 வாரம் கூட தாண்டலை. அப்போ அவருக்கு கட்ஸே இல்லை, வேற எதுவுமே வந்து அவர் பண்ற ஆட்டம் இவங்களுக்கே பிடிக்கல. அப்புறமா கூட வந்தாரு, அப்பயும் அவர் ஆட்டம் யாருக்கும் பிடிக்கல. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்களா, அவங்க பேர் என்ன, ரிவ்யூவர். அவங்களையும் ஒரே வார்த்தை தான் தொட்டு, என்ன பக்கத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன தொத்திட்டீங்க அப்படின்னாங்களே. அவங்களும் ரிவ்யூவர் தான், ரியா தியாகராஜன். ஸோ அவங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தோணவே தோணியிருக்காது. அண்ட் முனியம்மா வந்து என்ன பேசியிருக்கலாம்னா, நீங்க வந்து ரவீந்திரனை பாக்குறீங்க, நீங்க வனிதா விஜயகுமார் இங்கேருந்து போனவங்க தான் அவங்க ரிவ்யூவரா இருக்காங்க, பாலாஜி முருகதாஸ் இங்கேருந்து போனவர் தான் ரிவ்யூவரா இருந்தார், சனம் ஷெட்டி இங்கேருந்து வெளியில போனவங்க தான் ரிவ்யூவரா இருக்காங்க, நீங்களும் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கலாம். பட் இவங்க எல்லாருமே இதெல்லாம் விட்டுட்டாங்க. அதாவது முனியம்மா எப்படி கேவலமாக பேசுனாங்களோ அதே தான் சம்யுக்தாவும் பண்ணாங்க. 2 பேருமே பேசுறதுக்கு ஒழுங்காக இல்லை. ஆனால் முனியம்மாவை நீங்கள் வின்னர் அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்களா ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இவங்களை தேவையே இல்லாமல் நீ ஒன்றுமே பண்ணலை, நீ தண்டம், உன்னை நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு புரியல. இல்லை, இதுலேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து ரிவ்யூவரு, நாங்களே அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிவ்யூவர்ஸுங்க. இப்போ நாங்களாம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறவங்க கிடையாது, இவங்களாம் தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறவங்க. ஈவன் இதே மாதிரியே நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் லட்ச ஃபாலோவர்ஸ்க்கு மேலே கூட இருக்காங்க. பட் அவங்களாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறவங்க கிடையாது. இப்போ நாங்கள் சொன்னவங்களாம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணி ஒரு ரிவ்யூ பண்ணுறவங்க. அவங்கெல்லாம் உள்ளே வர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க தன்னை தானேன்னு போட்டுக்கிட்டாங்கன்னா, எம்சிஆர் அரவிந்த் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இவங்க நல்லா இருக்குன்னு ஒரு விமர்சனம் சொல்கிறாங்களோ எல்லாருமே ரிவ்யூவர்ஸ் ஆகிடுவாங்களே. அப்போ அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படி தானே இருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து கரிஷ்மா வர்சஸ் சுகுமாரன். அதில் வந்து டாபிக் வந்து ஒன்லி பாய்ஸ் இருந்தால் பிக் பாஸ் எப்படி இருக்கும், ஒன்லி கேர்ள்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே ஒரு மட்டமான நடந்த ஒரு கோர்ட் சீன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஏன்னா இதுக்கு ஒரு தீர்ப்பே இல்லை. இந்த தீர்ப்பு நடக்கும்போது நடுவில் பூந்து மாயாவும் ராஜுவும் அங்கே ஒரு அலப்பறை பண்ணி மாயா டோட்டலாக கிவ் அப்பே பண்ணிட்டாங்க. வெறும் ராஜுவை பேச விட்டுட்டு இட் வாஸ் லைக் ஒன் மூவி சீன், மோனோலாக் மாதிரி அவர் மட்டும் பேசிட்டு இருக்காரு. வேணா அதே சீனை பண்ணி காட்டுறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இவங்க மட்டும் என்ன யோகியமா பேசினாங்க, இவங்க புரியவே இல்லை. இவங்களும் யோகியமாவும் பேசல, இந்த கேஸுக்கு பேசல. ரெண்டாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சுகுமாரனும் சரி இவங்களும் சரி 2 பேரும் வந்து பெண்களை பத்தியே பேசுனாங்க. ஆமா, பெண்கள் அங்க இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு இவரு பேசுறாரு சுகுமாரன். அவங்க என்ன பண்றாங்க, பெண்கள் நல்லா இருக்காது, பெண்கள் இருந்தா நல்லா இருக்காது, ஆண்களை புகழ்ந்தே பேச தெரியல அவங்களுக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், இவர் வந்து புகழறாரு பெண்களை, அவங்க டீக்ரேட் பண்றாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு இருந்தா போதுமா, என்னது இது? அப்ப அது நீங்க ஒரு டீக்ரேடா பாக்குறீங்களா? நீங்க வேற என்ன சொல்றேன், சுகுமாரன் ஒரே வார்த்தை சொல்லியிருக்கணும், அப்ப ட்ரெஸ் போட்டுன்னு இது வந்தா மட்டும்தான் வேஸ்ட், இதுதானே அப்ப பெண்கள்லாம் வேஸ்ட் இல்லை, நீ ஏமா இந்த காம்படிஷன்ல கலந்துக்கினா, நீ முதல்ல வெளில போன்னு சொல்லியிருக்கணும். இல்ல, அவர் வந்து என்ன வேற மாதிரி இதை எடுத்துட்டு வந்தாரு. பட் ஸ்டில் நான் சொல்றேன், இவங்க வந்து பாயிண்டா பேசணும் அப்படின்னா, கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியா வந்து என்ன சொல்றது, அடில் தடிலுக்குள்ள இந்த ஷோ போகாது. பாய்ஸ் இருந்தா அடில் தடிலுக்குள்ள ஈஸியா இந்த ஷோ போயிடும். அப்ப இங்க வந்து ஒரு ஐசியூ வார்டுல வந்து அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அவர் வந்து பேசியிருக்கலாம். இல்ல வந்து பெண்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறதுனாலதான் அந்த ஆண்கள் கூட கொஞ்சம் ஓரளவு மென்மையா நடந்துக்கிறாங்க. இப்ப வெறும் ஆம்பளைங்களா இருந்ததுன்னா என்ன இருக்கும், எல்லாம் மச்சி கட்டிக்கின்னு எல்லாரும் கோதால இறங்கி ஒருத்தனும் கூட அங்கே சமாதானம் பண்ணணுமோ, ஐயோ பொண்ணுங்க பார்க்குறாங்க அவங்களாம் பயப்படுறாங்க, வேணாம் இது வேற மாதிரி போயிடும் அப்படின்னு நினைக்க கூட தோணாது. இப்போ இவங்க வந்து பெண்களுக்கு வந்து அகேன்ஸ்டா பேசணும் அப்படின்றப்போ கரிஷ்மா என்ன சொல்லியிருக்கலாம்னா, பெண்களா இருந்தாங்கன்னா அங்கே ஃபுல்லாவே காசிப் போகும். வெறும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரளி பேசி மூஞ்சிக்கு நேரா வந்து நிறைய நடிச்சோ இல்ல மூஞ்சிக்கு நேரா குரூப்பிசம் போகும். இதுதான் நடந்தது, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நடந்தது இல்லையா. இப்போ முத்துக்குமரன் என்ன பண்ணாரு, மொத்த பேரையும் ஒரு அணி திரட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் வச்சுக்கினா அவங்களுக்கு வேண்டாதவங்களாம் பண்ணாரு. ஸோ இதை இவங்க அழகா சீசன் 8 ஒரு எக்ஸாம்பிளா வச்சே பேசியிருக்கலாம். ஆனா அவங்க அதையும் பண்ணல. ஸோ இது ஒரு தண்டமா போச்சு. அதுக்காக அதை நாங்க பெட்டரா பண்றோம்னு சொல்லிட்டு இறங்கின 2 பேரும் வந்து தண்டமா பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஹைலைட்டு. இதுல ராஜு நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மாயா சரண்டர். மாயா வந்து சரண்டர் ஆகுறாளா, எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் நின்று இறங்கி கத்தி கலாட்டா பண்ணி பேசுறேன் மாயா, நீங்க பேசுறது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன்னா அவங்களோட ஃபெமினிசம்க்கு அது எதிராக இருந்துச்சு. பாய்ஸ் ஒன்லின்றது அவங்களோட ஃபெமினிசம்க்கு எதிராக இருந்தது. அவங்களுக்கும் பெண்கள் இருந்தால் நல்லா இருக்குன்றதும் அவங்களோட தாட்டுன்றதுனால அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அதுக்குள்ள வந்துருச்சு. அப்போ நீங்க வாதாடலை, அந்த டாஸ்க் உங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஆமா,
ஸோ இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் ராஜு சொன்னார், யாரை சுத்தி சுத்தி ஆடுறாங்க, யார் ஆடுறாங்க எல்லா ஆடலையும் நீங்க வந்துட்டு டான்ஸோட வந்து உப்பிட்டு இது சியர் லீடர்ஸா இருக்காங்க, இதுவா இருக்காங்க, அதுவா இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, சைடுல உட்காந்து டான்ஸ் ஆடுறதுக்கு தான் பெண்கள்ன்ற மாதிரி கொண்டு வரீங்களா? ஹீரோன்னு ஒரு ஆம்பளைய காமிச்சிட்டாரு, அவரை சுத்தி சுத்தி வர 4-10 பெண்கள் தான் இவர் மென்ஷன் பண்ணது. அப்ப இவங்களெல்லாம் டீக்ரேட் பண்ணிக்கிறாரு. அதுதான் சொல்றேன், இது எல்லாமே ரொம்ப டீக்ரேடிங் ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம இந்த பாயிண்டையே மாயா பேசியிருக்கலாமே. அவங்க அதுமே பேசல. எனக்கு இன்னொரு வந்து என்னதுன்னா, இவர் வந்து இந்த சியர் லீடிங்காகவும் இதுக்காக இந்த சைட்ல வந்து ஆடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இதுல அவர் வந்து ஒரு சைடு கேப்ல வந்து ஒரு குத்துறாரு இல்லையா, இதுக்கு அங்க எல்லாரும் ஓகேவா வந்து கை தட்டினாங்க தெரியுமா? அதான் எல்லாத்த விட கேவலத்தின் உச்சம். ஏன்னா ஓவியா இதுக்கு எதுக்குமே எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் எதிர்த்து அங்க பேசினாங்க. அந்த ஆரி வந்து அந்த நாய் மாதிரி அவர் பண்ண வச்சப்ப அது கொண்டுதான் எதிர்த்து பேசினாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கு அங்க ஜட்ஜுங்கிறதே வேஸ்டா போன ஒருத்தவங்க யாருன்னா ஓவியான்னு நினைக்கிறேன். அவங்க எதுக்குமே பேசுறது இல்ல, சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்குமே கூட கமெண்ட் கூட அடிக்கல அவங்க எதுக்குமே. அவங்களாம் எவ்வளோ பேசுகிறவங்க, அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கும் உங்களுக்கு பார்த்து வெறும் மேக்கப் போகிறதுக்கும் தான் பொண்ணா அப்படின்னு அவங்களாவது கேட்டிருக்கலாம்ல. இல்லை, இதுக்கே நீங்கள் வந்து யாருன்னா ஐபிஎல் பார்க்குற இவங்களாம் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே போன சீசன் இதை மாற்றினாங்க. சியர் லீடர்ஸாக வந்து லேடிஸ் இல்லாமல் பறையை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்கள் வந்துட்டு அந்த வேஷ்டி மாதிரி அதை ஒரு இது எப்படி சொல்லுவாங்க, அதை மடக்கி கட்டி இருந்தாங்க, தோத்தி மாதிரி அதை வந்து கட்டி அவங்க பஞ்சகச்ச மாதிரி கட்டி அதை வந்து அந்த பறையை அடிச்சாங்க. அவங்க ஒரு ஹிஸ்டரியை மாத்துனாங்க, பொண்ணுங்க தான் ஆடணுன்றதை மாத்துனாங்க. அதையும் இவ்வளவு போயிட்டீங்க. ஐபிஎல்ல கேர்ள்ஸ் இல்லையாண்ணா, ஏன் நீங்க ஆம்பளைங்க டீம்ல வந்துட்டு சியர் லீடிங்ல ஆண்கள் வந்திருக்காங்கன்றத நான் சொல்றேன். அது நீ சொல்றது ஓகே. இவர் சொல்றதெல்லாம் வந்து பெண்கள் ஹீரோ அங்க ஆடுறாங்கல்ல, அங்க ஆடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களை சியர் பண்றது யாருன்றாங்களே, ஏன் அங்க பெண் பிளேயர்ஸே இல்லையா? இல்லை, 6 அடிக்கும் போது யார் ஆடுறாங்க அப்படின்னா, 6 அடிக்கும் போது இவங்கள மட்டும் ஆடுறதே ஒரு மேனா தான் இருக்கணுமா, ஆடுறதே ஒரு பெண்ணா இருக்கலாம். அண்ட் அங்க ஆடுறாங்கல்ல ஸ்டேடியம்ல, அவங்க எல்லாருமே வெறும் பெண்கள் தான் நினைக்கிறீங்களா? அங்க ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஏந்து குச்சி தான் ஆடுவாங்க. எத்தனையோ பெண்களுக்கு ஆண்கள் வந்து ரசிகர்களா இருக்காங்களே அதே ஐபிஎல்ல. இப்போ ஒரு ஸ்மிருதிலாம் வந்திருக்காங்கன்னா அவங்க அந்த என்ன மாதிரி ஒரு பிளேயரு, அவங்க வந்து எவ்வளோ ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுடுறீங்க. திருப்பி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் சச்சின் டெண்டுல்கரே தானா? இல்லை, ஸ்மிருதியா இருக்கட்டும், இல்லை ஹர்மன் பிரீத்தா இருக்கட்டும், இல்லை ரிச்சாவா இருக்கட்டும், இல்லை ஸ்ரேயாங்கா பாட்டலா இருக்கட்டும், இல்லை தீப்தி சர்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அவங்க எல்லாரும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வந்தாச்சு. இதுக்கு ஒரு ஆட் கூட போட்டாங்க. அங்கே பாருங்க, இப்போ எல்லாம் பெரிய பிளேயர்ஸ் வராங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா எழுந்து நிற்பாரு. ஓ இது இவங்களா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான், டாடி அங்கே பாருங்க ஸ்மிருதி வராங்க அப்படின்வாங்க. அப்போ அவருக்கே ஒரு மாதிரி பக்குனாடும். நம்மளோட தலைமுறையில் தான் இந்த மேன் வர்ஷிப்லாம் இருந்தது. இப்போ வந்து லேடிஸோ ஆம்பளைங்களோ யாராக இருந்தாலும் சரி, கேமை தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலீல் பாஷா வர்சஸ் ஜார்ஜ், ஹீரோஸ் வர்சஸ் வில்லன். இதுக்கு ஜட்ஜா மணிவண்ணன். நான் இங்கே ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் நான் மணிவண்ணனுக்கு கொடுக்கணும். ஜட்ஜா அங்கே உட்காந்து நிறைய பேரால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற இடத்துல அவர் ஒரு கேரக்டரை எடுத்து அந்த கேரக்டராக நடிச்சாரு. அதுக்கும் ராஜுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா சுடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பாங்க. என்ன கேச வந்துட்டானுங்க 2 பேரும் கடற்கடன்னு வந்து சொல்லுவா அப்படின்னு ஒரு மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாங்கல்ல, அது அவர் ரொம்ப நாளா பண்ண. நிறைய ஜட்ஜஸ் ரியல் லைஃப்ல இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தெரியல. நம்ம பார்த்த படங்கள்ல நம்ம வளர்ந்து வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஜாலியாலாம் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு ஹாட்டான ஏரியா. அங்க போய் ஜாலியா கமெண்ட் அடிச்சு நம்ம சினிமாவில் பாக்குற மாதிரி நீங்கள் வாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேட்க போகிறீர்களா, இல்ல மத்தவங்களால ஒரு கேரக்டர் கொடுக்க முடியாத இடத்துல அவர் கொடுத்துருக்காருன்றப்போ ராஜு அங்க வந்து மூக்கு கண்ணாடிய மேல தூக்குங்க, கேரக்டர்ல இருந்து வெளியில வாங்க, என்ன நீங்க பண்ணாலும் அவர் தான் வந்து ஃபைனலா அவர் தான் வந்து காமெடினா இருக்கணும். இல்லம்மா, இவர் எங்க பாரு எம்ஆர் ராதா மாதிரியே வாழ்ந்து நிற்கிறாரு. அது என்னன்னு சொல்றது? நீங்க எப்ப பாரு ஒரு கேரக்டராவே இருக்கீங்களே. ராஜுவா எப்ப இருப்பாரு இவர் நிறைய எல்லாரையும் மட்டன் தட்டுறாரு. அந்த சம்யுக்தா கூட பாத்தீங்கன்னா, சம்யுக்தா அவங்க வந்து பண்ணப்போ அவங்க உட்காந்தாங்க 2 பேரும். அது நல்ல ஒரு சான்ஸ். யாரை கேட்டுங்க உட்காந்தீங்கன்னு அவங்க பண்ணியிருக்கணும். அதை பண்ணல. அவரும் இவர் பண்ணாரு. அதான் அவர் சொன்னாரே. அப்புறம் என்ன நல்லா இருந்துச்சு, சீரியஸா நல்லா இருந்தது. நீங்க காமிச்ச அவரோட சீன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதுலயே ஒரு ஸ்கோர் பண்ணாரு. ஜார்ஜ் தான் நம்ம இப்ப பேச வைக்கிறாருல அவரு, மத்த நீ எந்த ஜட்ஜையுமே பேச வைக்க முடியல. அண்ட் ஜார்ஜ் ஆஸ் அ லாயர் செம்மையா கலீல் பாஷா எகிரி குச்சாரே தவிர்த்து அவர் பாயிண்ட்ஸ் நல்லா பிடிச்சாருங்க. இவர் ஆரிய பத்தி பாஷா எடுத்தோன்னா அங்க பாலாஜி இருந்ததால தான் ஆரி அப்படின்றத சொல்லிட்டே இருந்தோம். நாங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த பாயிண்ட் சொன்னாரு. அதாவது உண்மைதான். அது ஒரு வில்லன் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹீரோவை ஹீரோ இல்லை, ஒருத்தர் எவனை அடிக்கிறானோ அவன் தான் ஹீரோ. வில்லன் தான் ஃபர்ஸ்ட். அங்க ஜூலி இருந்ததால தான் ஓவியா, பாலாஜி இருந்ததால தான் ஆரி, மாயா இருந்ததால தான் அர்ச்சனா ஆர் பிரதீப். ஆமா கண்டிப்பா.
அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திவ்யாக்கு கூட என்ன ஒரு ஒரு தர்பூசணி இல்ல ஒரு தர்பூசணி வந்து கேவலமா பண்ணும்போது அவங்க வந்து ஒரு நல்ல இதுவா தெரிஞ்சாங்க. ஒரு சாண்ட்ரா வந்துட்டு கேவலமா பேசும்போது அவங்க ஹீரோ இல்ல வேற லெவலுக்கு போயிட்டாங்க. பார்வதி இவங்க வந்து பண்ணும்போது பார்வதியோடது வந்து வேற மாதிரியான ஒரு விஷயம். அவங்கள இங்க இந்த ஏரியால இந்த ஹீரோ வர்றதுக்கான வில்லன் அவங்க கிடையாது. அந்த ஹீரோ தெரியும் ட்ராக். ஆமா. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து சரண்யா வர்சஸ் ஆஷா. மேனுப்புலேட் பண்ணுறது ஒரு திறமை வர்சஸ் அது வந்து ஒரு திறமை கிடையாது அப்படின்றது. இதில் 2 பேருமே நல்லா தான் வாதாடினாங்க. பட் ஆஸ் யூஷுவல் சரண்யா இஸ் அ லாயர். ஸோ அவங்களுக்கு நல்லா பேச வரும்ன்றதை நம்ம நம்பி இருந்தோம். அதை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் நான் வந்து ஜட்ஜ் வெங்கடேஷை வந்து சொல்கிறேன். அவர் ஒரு மாதிரி ஜட்ஜாக ஆக்ட் பண்ணாருன்னா இவர் வந்து அந்த எழுதி ஓகே அப்படின்னு பாயிண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணது நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து என்ன பண்ணீங்க எங்க கேரக்டர் ஏதாவது பண்ண முடியுங்க. நீங்க எதை எடுத்தாலும் கேள்வி வச்சுக்கணும் மாயா கிண்டல் பண்ணின்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தானே ஒரு லாயர்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கணும்ல. அட்லீஸ்ட் அதாவது பண்ணாங்களேன்னு யோசனை பண்ணுங்க. மற்றதெல்லாம் அசல் என்ன சொல்றது, ஒரு மந்தன்னு சொல்லுவாங்கல்ல, அது மந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களோ அதையே காப்பி வச்சுன்னு வா, எதுவும் பண்ணாத, கம்முன்னு தலையாடினேரு. அங்கே ஜட்ஜஸை பாரு, அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போ. இதான் நடந்தது. ஆனால் இருக்கலே ஃபஸ்ட்டுனா கரிஷ்மா ஒருத்தவங்களுக்கு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிட்டு மாற்றி சொல்கிற ஜட்ஜெல்லாம் யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அவங்களையும் புகழறதுக்கு இல்லை அதுக்கும் ஒரு இன்னும் அடுத்தலாம் இன்னும் இருக்குது. அப்புறமா வந்து டார்வின் வர்சஸ் திவ்யாவோடது 2 பேருமே சூப்பராக பேசினாங்க. டார்வின் எல்லாரையும் இழுத்து வச்சாரு. ஜட்ஜஸ் எல்லாரையும் கூண்டுக்குள்ளே ஏற்ற பார்த்தாரு. அந்த இது அது அவரோட டாபிக் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து பிக் பாஸ்குள்ளே உருவாகும் வர்சஸ் உருவாகாது. நம்ம எந்தெந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரியுமோ எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லாதது பாரு கம்ருதீன். இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் வெளியில தான் இருக்கிறாங்க. அதனால அது சொல்ல ஜாக்லின் சௌந்தர்யா அண்ட் ரயான் இவங்கெல்லாம் இன்னும் சேர்ந்து இன்னும் அந்த காருக்குள்ள வீடியோஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்ன்றது ஒன்று மட்டும் இல்லை. இது அதுக்கு ஒரு முடியவே இல்லைனாலும் ஒரு அழகா ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க திவ்யா. 20 வருஷம் கல்யாணம் ஆகி இருக்கிற ஒரு இது கூட பிரியுதுன்றப்போ அப்படின்னு. ஆனால் அது கொஞ்சம் தப்பான சொல்லிட்டீங்க. ஆமா இல்லை லைக் அதே மாதிரி அவங்க இன்னொன்று சொன்னாங்கல்ல, இங்கே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுங்கன்ட்டு. இது பிக் பாஸ்ன்றது அவங்க வாழறது கிட்டத்தட்ட 100 நாள் ஒரு இடத்துல வாழும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அதான் அவர் சொல்றாரு. இவர் இங்கே எல்லாம் ஆப்போனன்ஸ், நீ உன்னாச்சு நாம எல்லாம் தள்ளுற அண்ணன் என்னையாச்சு. அது ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே என்னத்த நீ ரிலேஷன். அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வராங்க. அங்கேயே இருக்கணும், ஒண்ணா உட்காரணும். யூ ஷுட் பி டிபெண்டன்ட் ஆன் ஒன் செல்ஃப். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷன் போறோம்னு வச்சுக்கோ, அங்க போயிட்டு அவங்களோடய சாப்பிடுவோம், அவங்களோடய தூங்குவோம், அவங்களோடய சண்டை போடுவோம், அவங்களோடய கருத்து வேற்றுமை வரும், எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி இடத்துல வரும்போது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி உருவாகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வந்து அவர் மட்டும்தான் சொன்னார். ஏன்னா எல்லா டாபிக்லயுமே பிபி வீட்டில் இருந்தது. அது இவர் மட்டும்தான் கரெக்டா சொன்னாரு. பிபி வீட்டில் இது கிடையாது, பிபி வீட்டில். ஏன்னா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் வேற. நீங்க ஒருத்தரோட காலை பிடிச்சி அவங்க போடுற சாப்பாட்டுல தான் நீங்க இருக்கணும். ஏன்னா இஃப் யூ வாண்ட் ஆல்சோ யூ கான்ட் குக். அந்த குக்கிங் டீம் தான் குக் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு வேணானா நீ முறைச்சிக்கு திரும்பி போய் உட்காந்துக்கலாம். அங்க அப்படி கிடையாது. மறுபடியும் அவங்கள தான் நீ பார்த்தாகணும். காலையில இருந்தோன்னே குட் மார்னிங், பிடிக்கலையோ. ஏன்னா நீங்க வேணா ஒரு நாள் பூரா கூட சாப்பிடாம இருங்க, அதுக்கப்புறமா பசிக்கும், அப்புறம் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்க கிட்ட போய் வெளி உலகத்துல நீங்க எல்லா சண்டையும் போட்டு மறுநாள் உட்காந்து டான்ஸ் ஆடுவீங்களா? அங்க ஆடுவாங்க, ஆடுவாங்க. அண்ட் நீங்க உங்களுக்கு வந்து யார் கூட பகை இருக்கோ அவங்க கூடயே பேர் பண்ணி அடுத்த டாஸ்க்ல போடுவாங்க. அப்ப நீங்க அங்க சிரிச்சு தான் ஆகணும். அந்த 4 செவத்துல நீங்க திருப்பி அவங்க மூஞ்ச பார்த்து தான் ஆகணும். இங்கெல்லாம் ஜேஎஸ்எல் சொல்ற நான் என் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணா அதெல்லாம் நீங்க அங்க பண்ண முடியாது. நீங்க இங்கேயே தான் இருக்கணும், இவங்களே தான் பார்க்கணும். உங்க லைஃப் எல்லாமே இவங்களை சுத்தி இருக்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் பாண்ட் உருவாக தான் செய்யும். அது வந்து ஆரி மாதிரி ஒரு சில பேருக்கு நடக்கலன்றப்பதான் நம்மளுக்கு பயங்கரமான ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. இப்படி கூட ஒரு மனுஷனால இருக்க முடியுமான்னு. நெக்ஸ்ட் வந்து பிபி காமன் இதெல்லாம் வந்து அவர் சொன்னது. ரெட் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தாவுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு சம்யுக்தா சொன்னாங்க கரிஷ்மா சுகுமாரன் டாப்பிக்கை விட்டு வெளியில் போயிட்டாங்க. மெயின் பாயிண்ட், இந்த ஒரு கேஸுக்கு தீர்ப்பே இல்லை. கண்டிப்பா. ஏன்னா தீர்ப்பை சொல்ல முடியாம நீங்க பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுக்கு வாதாடினாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ், அவங்க வெளியவே போயாச்சு. அந்த நோ யூ ஆர் நாட் ஃபிட் டு பி லாயர்ஸ். அதுதானே அங்க மீனிங். நீங்க வாத டிஸ்மிஸ்டு. ஆமா, யூ ஆர் நாட் ஃபிட் டு பி எ லாயர். உங்க கேஸே டிஸ்மிஸ்டு. அப்ப உண்மையா பார்த்தா அவங்க 2 பேருக்கும் தான் ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ஆனா ரெட் ஸ்டார் இவங்களுக்கு கொடுக்கல, சம்யுக்தாக்கு கொடுத்தாங்க. பிகாஸ் ஷி வாஸ் வெல் என்ன சொல்றது, எலக்வெண்டா அவங்களால வந்து அங்க வாதாட முடியலன்னு. எஸ், அவங்களால மத்தவங்கள மாதிரி பயங்கரமா வாதாட முடியலதான். ஆனா அவங்க கேஸ் ஒன்னும் டிஸ்மிஸ் ஆகலையே. அவங்களுக்கு எதிரில இருந்தவங்க ஜெயிச்சாங்களே. முடியாம போனவங்கள நிறைய பேர் உண்டு.
அதுல இவங்க ஒருத்தவங்க அப்படி வேணா சொல்லுங்க. யாருமே கரிஷ்மா தான் கேஸ்ல ஜட்ஜா இருந்து அந்த கேஸுக்கே கேவலமான 2 ரிசல்ட் கொடுத்தவங்க. அதே கரிஷ்மா தான் இந்த ஒரு இது இந்த டாபிக் வந்துட்டு டிபேட் பண்ணி பேசவே இல்ல. அட்லீஸ்ட் அந்த சுகுமாரனாவது 4 பாயிண்ட் எடுத்து வச்சாரு. இவங்க அது கூட இல்ல. அது அப்படி சொல்றீங்களா, நீங்க இப்படி சொல்றீங்க. இல்ல ஆக்சுவலா ஆஸ் அ ஜட்ஜ் when she was there அந்த இடத்துல கோர்ட்ல ஜட்ஜா உட்காரும் போதும் 2 ரிசல்ட் கொடுத்து ஜட்ஜ்ன்றவங்களோட பேரை கெடுத்தவங்க கரிஷ்மா. அதே மாதிரி லாயரா வந்துட்ட அப்புறமா உங்க கேஸே ஒரு கேஸா எடுக்காம வேற 2 லாயர்ஸ் வந்து வாதாடுற அளவுக்கு எடுத்துட்டு போனதுல லாயருக்கே ரொம்ப அசிங்கமா கொடுக்க ஒரு விஷயம் பண்ணது திருப்பி கரிஷ்மா. ஆனா ஆரி என்ன சொல்றாரு, சம்யுக்தா உங்களுக்கு தான் நாங்க நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தோம், நீங்க அதை பயன்படுத்திக்கல, அதனால ஒரே டாஸ்க்கு 2 ரெட் ஸ்டார் சம்யுக்தாக்கு. இதை விட ஒரு கேவலமான ஸ்கிரிப்ட் இருக்குமா இருக்காதா? தடவையே நீங்க கொடுத்தாச்சு, அப்ப செகண்ட் டைம்ல வேற யாராவது தானே சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரே விஷயத்துக்கே 2 வாட்டி நீங்க எப்படி கொடுக்க முடியும்? இது என்னங்க இது, ஒரே இதுக்கே ரெண்டு ரெட் கார்டு. ஏன்னா அவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து ஆமா இந்த இதுல வந்து லாயரா சரியா பண்ணலதான், ஆனா இங்க என்ன மாதிரி நிறைய பேர் சரியா பண்ணலையேன்னு சொன்னப்போ இதுக்காக மட்டும் இல்ல சம்யுக்தா, நீங்க ஜட்ஜாவும் சரியா பண்ணல, அதனால ஜட்ஜா சரியா பண்ணலன்னு ஸ்டார் கொடுத்துட்டீங்களா ரெட் ஸ்டார். நான் இப்போ ஒன்னு கேக்குறேன், அதுல அவங்க கிரீன் ஸ்டார் ஒன்னு வாங்கியிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன நீங்க மரியாதை கொடுத்தீங்க? அவங்க வந்தப்பயே ஃபர்ஸ்ட் தன்னை ப்ரூவ் பண்ணாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க? எதுவுமே இல்லாம தண்டமா இருந்தாங்களா மத்தவங்களாம்? அப்போ எதுவுமே ஸ்டாரே வாங்காம வெளியே தெரியாம ஆட்கள் இருக்காங்க, 2 ரெட் ஸ்டார் வாங்கிட்டுலாம் உள்ள இருக்காங்க, அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஒன்னு சொல்லணும், சம்யுக்தா இஸ் நாட் a very favorable contestant for us. நாங்க ஸ்டார்டிங்லயே அவங்களது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுலாம் கிடையாது. ஆனா இங்க நடந்தது அநீதி அந்த பொண்ணுக்கு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவோ அன்டிசர்வ்ட் கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போது அந்த பொண்ணை முன்னாடி அமைச்சது தப்பு. she has to prove herself ல. நீங்க சான்ஸ் கொடுத்துருக்கணும், தேவையில்லாததெல்லாம் உட்காந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். அதான் சொல்றேன், கரிஷ்மாக்கு 2 ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சது, இவங்களுக்கே கிடைச்ச அதே ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சது. 2 she did the worst possible performance in any contestant could do. ஆனா அவங்களுக்கு நீங்க வந்து அவங்க நக்கலா உட்காந்து சிரிக்கிறாங்க இவங்கள பார்த்து, because she knew. தெரிஞ்சு இந்த 3 பேருமே ஆல்ரெடி they know நாம வந்து உள்ள போறோம்ட்டு. ஏன்னா பார்த்தனா இவங்க 3 பேரோட ஆட்டிடியூடும் ரொம்ப மோசமா இருக்கு. முனியமாக்கு என்னமோ தெரியாதனமா இன்னைக்கு பண்ணாங்க. இல்ல நான் வரேன், அதுக்கெல்லாமே வரேன். ஏன்னா தெரியாதனமா தான் பண்றாங்க இவங்க. ஏன்னா இந்த 3 கண்டஸ்டன்ட்ஸ் பத்தியுமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க 3 பேரோட இது ஃபேஸும் வந்து வாஷ் ஆச்சு பாருங்க, ஒயிட் வாஷ் ஆச்சு. ஆக்சுவலா அடுத்து வந்து அபிநயா வந்து சொன்னாங்க, சரண்யாவோட ப்ரொஃபஷனே அதுதான் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரண்யாவுக்கு வந்து கிரீன் ஸ்டார் கொடுத்தாங்க, அதை சொல்லிடுறேன். எஸ் ஷீ இஸ் வெல் டிசர்வ்ட், பட் எனக்கும் சில விஷயங்கள் இருக்கு, அது இவங்க சொன்னதோட ஒத்து போச்சு. அபிநயா சொன்னாங்க சரண்யாவோட ப்ரொஃபஷனே அதுதான். உடனே ராஜு கேட்குறாரு, ஒரு கோடிங் சொல்லேன் பார்ப்போம், நீ அதானே படிக்கிறேன். ராஜு பாய், இந்த இடத்துல நீங்க வந்து டேலண்ட்டை பார்த்து எதையுமே பண்ணது கிடையாது இந்த ஷோல. ஒருத்தவங்களை பார்த்து அவங்க படிக்கிறது என்ன படிக்கிறாங்கன்னு சொல்லி கேக்குறீங்களே, அவங்க ப்ரொஃபஷனே அதுதான். மாயா கேள்வி கேட்டது இருக்கு, கோடிங் அவங்க சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருமா? இல்ல நான் இன்னொன்னு கேக்குறேன், மாயா வந்து ஹலோ வேர்ல்ட் ஹேஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டாட் ஹெச் ஹேஷ் இன்க்ளூட் கோடியோ டாட் ஹெச் அததான் சொல்ல வேண்டியதுதான் அந்த பொண்ணு. நான் சொல்வேன் உனக்கு புரியுமான்னு கேட்டிருக்கணும். இல்ல அங்க மாயா கூட ஒரு கரெக்டான கேள்வியை கேட்டாங்க. போன டாஸ்க்ல இங்க எத்தனையோ டான்சர்ஸ் இருக்கீங்க, போன டாஸ்க்ல டான்சர்ஸ் வந்து வின் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கிரீன் ஸ்டார் மணிவண்ணனுக்கு தானே கிடைச்சது அப்படின்னு சொல்லி, which was very true. அது கரெக்டான ஒரு கொஸ்டின், கரெக்டான இது. அதுக்கான ஆன்சரை அங்க இருக்கிற யாருமே சரியா பண்ணல. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஷோபா வாஸ் a brilliant dancer, she danced very brilliantly. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்டர்டெயின்மெண்ட் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாத்தையும் அவுத்து போட்ட மணிவண்ணனுக்கு கட்ஸுக்காக கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த ஸ்டேஜ்ல இதே இடத்துல ப்ரொஃபஷனலா பேசின இது சரண்யாக்கு கொடுத்துருக்கணுமா, இல்ல என்டர்டெயின்மெண்டா பேசின நம்ம இவரு ஜார்ஜுக்கு தானே கொடுத்துருக்கணும்? ஜார்ஜுக்கு கொடுத்துருக்கலாம், டார்வினுக்கு கொடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி கேசஸ்ல கூட இவரு அவங்க பேர் என்ன, ரஞ்சித் கூட நல்லா பேசினாரு, அவங்களுக்குலாம் கூட கொடுத்துருக்கோம். ஷமா இன்னும் சூப்பரா பேசினாங்க. ஆமா சூப்பரா பேசினாங்க ஷமா. இவங்க யாருக்குமே நீங்க கொடுக்கலையே. நான் ஒன்னு கேக்குறேன், ட்ரெஸ் அவுத்து போடுறது தான் என்டர்டெயின்மெண்டா? அப்படிதான் இவங்க சொன்னாங்க. அங்க ஜார்ஜுக்கு கொடுத்தாங்க, அவரு டான்ஸும் ஆடினாரு, ஒரு மாதிரி லேடி மாதிரியும் பண்ணாரு, எல்லாமே இருந்துச்சு. அது ஒரு நியாயம், அது நீ என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். இவரு தன்னால எதுவுமே பண்ண முடியலன்னா ட்ரெஸ் அவுத்து போடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல, அந்த படம் அந்த காலத்திலேயே அதை காரி துப்புனாங்க. ஒரு பொண்ணால ட்ரெஸ் அவுக்க முடியாது, அப்போ ஒரு ஆம்பளை ட்ரெஸ் அவுத்துறானா, அப்போ அவர் வின் பண்ணிட்டாராம். இதை வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அதை பண்ணாரு. இது வந்து அப்பவே எதிர்த்த ஒரு விஷயத்தை இப்போ பண்ணிட்டு அதுக்கு நீங்களும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா, அப்போ என்ன மாதிரி ஒரு மனநல உங்களுக்குலாம் எங்களுக்கு புரியல. ஏன்னா சரண்யா இஸ் வெரி வெல் டிசர்வ்ட். இதுக்கு முன்னாடி நிறைய டாஸ்க்ல அவங்களோட பங்களிப்பு எக்கச்சக்கமா இருந்தும் அவங்களுக்கு இந்த இது கிரீன் ஸ்டார் கிடைக்கல. இந்த விதமா அவங்களுக்கு கிரீன் ஸ்டார் கிடைச்சதுல சந்தோஷம், ஏன்னா ஷீ இஸ் a very well deserved contestant here. ஆனால் இந்த இடத்துல நீங்க இந்த ரீசனை சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு புரியல. அப்போ அப்படி இப்போ இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களுக்கு தேவையானப்போ எப்படி ஒன்றா மாற்றிக்குவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஜேசன் சஞ்சய்க்கும் ஜேசன் கௌஷிக்கும் இவர் பிரியங்கா பாலுக்கும் ஒரு சண்டை. பிரியங்கா பால் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து பிரியங்கா பால் பேசுகிற நிறைய விஷயம் எங்களுக்கு பிடிக்கலனாலுமே அவங்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கும்போது நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த ஒரு 3-4 வாட்டி அவங்க நல்லாவே பேசியிருக்காங்கன்றப்போ இந்த இடத்துல அவங்க பேசுறது நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஆரிக்கும் ராஜுக்கும் உங்களோட ஒப்பீனியனை மாற்றுது எங்களுக்கு இல்லை, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க. உடனே ஜேசன் வந்துட்டு அக்ரீனோ ஒரு வாய் அப்படி கோணிச்சிக்கிட்டு அதுக்கு செம்மையா கவுண்டர் கொடுத்தாங்க. திவ்யா தானே, பிரியங்கா அவங்க நல்லா வந்து செம்மையா கவுண்டர் கொடுத்தாங்க. உங்க ஏன் மூஞ்சி அப்படி வச்சுன்னு பண்றீங்க, நீங்க ஒரு எதிரில் இருக்கிறவங்களை கேவலப்படுத்துற மாதிரி பண்றீங்கன்னு அதை நாங்களே சொன்னோம். போன வாட்டி கூட சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்குலாம்? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமா, அதாவது நீ எல்லாம் யாரு, நீ எல்லாம் எனக்கு கால் தூசா அந்த மாதிரி ரேஞ்சில் இவர் என்ன சாதிச்சிட்டாரு? இல்ல யார் இவரு? இவர் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காராம் கிக் பாக்ஸிங்ல. ஆக்சுவலி யூ நோ வாட் யூ ஆர் டூயிங். நீங்க வந்து உங்களோட ப்ரொஃபஷன்ல கிக் பாக்ஸிங்லயோ இல்லை எதுலயா இருந்தாலுமே ஆப்பனண்ட்டை மதிக்க கத்துக்கோன்றது தான் உங்களோட எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பாடமா இருக்கும். நீங்க அவங்களை அடிச்சிட்ட அப்புறம் கூட கடைசியா போய் கை கொடுக்கணும். ஆனா அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். யூ டோன்ட் ஹேவ் அ பிட் ஆஃப் இட். ஏன்னா நீங்க உங்ககிட்ட நடந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது இவரை. இல்ல இங்க அவர் பேசினார் ஒரு விஷயம், அதை நான் சொல்லணும். எனக்கு நீங்க எத்தனை வாட்டி சான்ஸ் கொடுத்தீங்கனாலும் இவங்களை கட் பண்ணுவேன். அந்த இடத்துலயே உங்களால சரியாவே உங்களால வாதாட முடியாம தான் தப்பா வளர்னீங்க. அண்ட் என்ன கட் பண்ணிடுவீங்க? ஃபேக்ட்ஸ் அக்ரி நோ அப்புறம் அந்த தலைய ஒரு மாதிரி இங்கேயே ஆரம்பிக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. இல்ல திஸ் இஸ் வந்து இந்த ஷோக்கு டிஸ்கஸ்டிங். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த பிக் பாஸ்குள்ளேயே சில பேர் ஒழுங்கு காட்டியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே மக்கள் ரொம்ப கேவலமா பார்த்துருக்காங்க. அண்ட் காமன் மேனை ரெப்ரசென்ட் பண்ணி இப்படி ஒரு பர்சனை நீங்க அனுப்புறீங்கன்னா அப்ப நீங்க காமன் மேனை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காமன் மேனா அனுப்புற 3 பேரையும் பார்த்துக்கியேன். 3 பேருமே எந்த விதத்திலயுமே தகுதி இல்லாதவங்க. 3 பேருமே காமன் மேன் கிடையாது. இவரு அசிஸ்டன்ட் பேருமே செலிபிரிட்டிஸ். நீங்க கிக் பாக்ஸிங்ல கோல்ட் மெடலிஸ்ட் வாங்கிருக்கீங்க, நேஷனல் லெவல் ஆடிருக்கீங்கன்னா யூ ஆர் அ செலிபிரிட்டி, கோ தட் வே. கரிஷ்மான்றவங்க அண்ட் அவர் வந்து டைரக்டரா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாராம். கரிஷ்மா வந்து ப்ரொடியூசரோட பொண்ணு, அவங்களே ப்ரொடியூசரு. முனியம்மாக்கு சேனல்ல யூடியூப் சேனல்ல லட்சக்கணக்கில் வந்து வியூஸ் போகுது, லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நடிக்க போறாங்களாமே அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப இவங்களே என்ன காமன் மேனுக்கான தியரியே மாத்தி விட்டாங்களே இவங்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இதெல்லாம் அது பிரியங்காவும் சொன்னாங்க, டார்வின்க்கு நான் கொடுப்பேன், இட் வாஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங். நானும் சொல்றேன் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் இன்னொன்று சொன்னேன், ஷமாவும் இன்ட்ரெஸ்டிங், வெங்கடேஷ் பண்ணதும் இன்ட்ரெஸ்டிங். அஸ் அ ஜட்ஜ் கூட அந்த மாதிரி நிறைய விஷயம் சில பேர் பண்ணதெல்லாம் நல்லா இருந்ததுன்றப்போ யூ டிட் அக்னாலஜ் எனிதிங். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? போன எபிசோட கூட என்ன பண்ணீங்க? ஓட்டு எடுப்பு எடுத்தீங்க. இங்க என்ன பண்ணீங்க? நீங்களா கூப்பிட்டு கொடுத்துட்டீங்க. அவங்கெல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ரெட் கார்டு வந்து திவ்யாக்கும் சம்யுக்தாக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட திவ்யா நல்லா பண்ணாங்க. ஓகே, திவ்யாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் லோ பட் நாட் பிலோ தடீஸ்வரன் ஆர் கலீல் பாஷா. இருக்கிறதுலையே எனக்கு வந்து என்ன சொல்றது, அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே புரியுதானே தெரியல. அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாருன்னு ஒரு காரணத்துக்காக நீங்க கொடுக்குற ஹைப் வந்து பயங்கரமா இருக்கு. அவர் ராஜு இருக்காரு, ஒரு சில செலக்டட் பீப்புளுக்கு தான் அவர் அட்டாக்கே பண்றாரு. ஒரு சில பேரை ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அதுல இவங்கெல்லாம் ஒருத்தவங்க ஆஷா, அவங்க கிட்ட வருவோம். ஆஷாவும் என்ன பண்றாங்க? she is directly qualified. டாப் 10 கொடுத்தப்போ இதுல வந்து முனியம்மா வந்துட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டாங்களாம். அதனால ஆன் ஹோல்டு குத்துறாங்களாம். நீங்க எப்படியும் அவங்களை திருப்பி செலக்ட் பண்ண போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களுக்கே தெரியும். ஆமா, டாப் 9ல வந்து பாத்தீங்கன்னா ஆஷா, அரவிந்த் என்னங்க பண்றாரு? இதெல்லாம் ரொம்ப டூ மச். கரிஷ்மா, ஷமா ஐ அக்செப்ட், கரிஷ்மா ஐ cannot accept. ஜேசன் சீரியஸ்லி. அதுக்கப்புறம் வந்து மணிவண்ணன் ஐ அக்செப்ட். ஷோபா அந்த டான்ஸ் டாஸ்க்கை தவிர்த்து ஷோபா வேற எதுவுமே நல்லா பண்ணல. இந்த டாஸ்க்ல வேணும்னே தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அபிநயா அவங்களுக்கு எதிராக நல்லா பேசினாங்க. ஆமா, கண்டிப்பா. இதுவும் ஒரு விதமான இங்கேயே உனக்கு நிறைய ஃபேவரிசம் நடக்குது. சுகுமாரன் கூட ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். சரண்யா டெஃபினெட்லி ஐ அக்செப்ட். இங்க ஆன் ஹோல்டில் வச்சிருக்க ஜார்ஜ் கிட்ட 2 கிரீன் ஸ்டார் இருக்கு. அப்ப 2 டாஸ்க் கண்டினியூஸா அவர் 2 கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்காருன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தானே நீங்க சொன்னீங்க கிரீன் ஸ்டார்ன்றத. அதான் திவ்யா வந்து ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அதுதான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி திவ்யாவை ஜெயிலில் போட்ட கதையா. 2 கிரீன் ஸ்டார் வாங்கின மனுஷனை நீங்க வந்து ஆன் ஹோல்டில் வைக்கிறீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்க? எனக்கு புரியல. பிக் பாஸ்க்குள்ள இப்பவே நீங்க இதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதை நீங்க ஓட்டிங் பேசிஸ்ல கொடுத்திருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் வின்னர்ஸ். ஆமா, நீங்க அந்த அதாவது நீங்க வந்து பிக் பாஸ் சர்வைவரா மாத்தி நீங்களா வந்து ஓட் போட்டுக்கிறீங்க. போட்டு வெளில திர்றது. If all contestants doesn't like one contestant, that contestant. இல்ல I'll tell you, நான் வந்து ரெட் கார்டு யாருக்கு கொடுத்திருப்பேன்? ஹைட் கார்த்திக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கொடுத்திருப்பேன். ஒண்ணுமே பண்ணல மனுஷன். கர்மாந்திரம் வேஸ்ட். ஜட்ஜா கொடுத்தாலும் அந்த ஆளு வளர்றான். ஒரு இல்ல அவருக்குமே லாயக்கு இல்ல அவரு.
ஹைட் கார்த்தியும் நல்லா பண்ணல, அதுக்கப்புறமா வந்து தடீஸ்வரன்றவரும் நல்லா பண்ணல, பாஷா கலீல் பாஷான்றவரும் நல்லா பண்ணல. இவங்க 3 பேரையும் நீங்க வெளில தள்ளியிருக்கலாமே. எம்சி அரவிந்த் மட்டும் என்ன பண்ணாரு? அவரும் நல்லா இல்ல. அவரையாவது ஆன் ஹோல்ட்ல வச்சுக்கலாம்னு கூட சொல்லுங்க. எம்சி அரவிந்த் கரிஸ்மாக்காக வச்சுக்கிறாங்க. இங்க போட்ட மத்த அதுக்காக தான் ஒரு கையில நான் இன்னொன்னு சொல்றேன், முனியம்மாவே வேஸ்ட் தான். முனியம்மா பேபி எல்லாரையுமே தள்ளி விட்டுறலாம் வெளியில. இல்ல பேபிக்கு வேற ஜுரம் வந்துச்சான். சொரம் வந்ததுனால தான் பேசலையா, இல்லைன்னா அப்படியே கைக்கு நல்லா பிடுங்கிருப்பாங்க அவங்க. ஒண்ணுமே லாயக்கு இல்லை அவங்க. தண்டம் தண்டம் தண்டம். நான் இன்னும் சொன்ன போனா அபிநயா வந்து அபிநயாவை கூட நீங்க டாப் 10ல வச்சிருக்கலாம். ஆக்சுவலி ரொம்பவே நல்ல பண்ற கண்டஸ்டன்ட். நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, எல்லாத்துலேயும் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கு. ஆமா, எல்லாரும் அடிச்ச அரைச்சமாவே அவங்க அரைக்கல. எனிவேஸ், உங்களோட இது உங்க ஷோ, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க போவீங்க. அதுக்கப்புறமா இது மக்களோட ஷோ, மக்களின் குரல். டோன்ட் யூஸ் தட். உங்க ஷோ, உங்க டிஆர்பி, உங்க காசு, உங்க பணம், உங்க கண்டஸ்டன்ஸ். நான் என்ன கொடுக்கணும் அதை தான் நீ பார்க்கணும். அப்படி தானே நினச்சி பண்ணாங்க ஒவ்வொரு வாட்டியும். இப்பயும் அதான் நடக்குது, இனிமேல் அதான் நடக்கும். அது நல்லாவே தெரியுது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேயே நீங்கள் உங்களோட புத்தியை காமிச்சிடுறீங்க. ஒன்றும் இல்லை, அங்கெல்லாம் வந்து மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டாஸ்க்கு கொடுத்து உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. இல்லை, ஒரு சவுத்துலேயே எத்தனை ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க அவங்கலாம். நம்ம தான் இருக்கிறதுலேயே பயங்கரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப தண்டகர்மாந்திரமா நம்ம தான் போதும். எல்லாரும் மாதிரி நம்ம கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம. நான் ஒத்துக்க மாட்டேன், நம்ம வேறங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க. நாங்கள் உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.